ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டிஎம் ரெயின்போஸ் கிச்சன். நாம் இன்னைக்கு நல்ல சுவையான பாலாக்கீரை துவையல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். பிகினர்ஸ் இந்த ரெசிபியை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். கீரை துவையல் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்து பாருங்கள், குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க. ஒரு அகலமான கடாயை எடுத்துக்கோங்க, அதில் 2லேருந்து 3 ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கோங்க. ஆயிலுக்கு பதிலாக நீங்கள் நல்லெண்ணெய், தேங்காய் எண்ணெய் கூட சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கோங்க. இது கூடவே 5 பல் பூண்டு சேர்த்துக்கோங்க. பூண்டு தான் இந்த துவையலுக்கு நல்ல ஒரு ஃப்ளேவர் தரும். காரத்துக்காக 3 மிளகாய் சேர்த்துக்கிறேன். உங்களோட காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாயோட அளவை பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ இது கூடவே 1/2 ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கோங்க. சீரகம் கண்டிப்பாக சேர்க்கணும், அப்போ தான் ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். இப்போ அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம சேர்த்துருந்த எல்லா பொருட்களுமே நல்லா வாசனை வர அளவுக்கு 2லேருந்து 3 நிமிஷம் இது போல் வறுத்தெடுத்துக்கோங்க. மீடியம் சைஸில் ஒரு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கிறேன். இதுக்கு பதிலாக நீங்கள் சின்ன வெங்காயம் சேர்க்குறது போல் இருந்ததுன்னா 1/4 கப் அளவு சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க, சரியாக இருக்கும். மீடியம் சைஸில் நல்ல பழுத்து இருக்க ஒரு தக்காளி பழம் கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. இந்த கீரை துவையலுக்கு தக்காளி அதிகமாக சேர்க்க வேண்டியதில்லை, 1லேருந்து 2 தக்காளி சேர்த்திங்கனாவே சரியாக இருக்கும். வெங்காயம் தக்காளி ரெண்டுமே நல்லா குலைவாக வதங்கி இது போல் வந்ததுக்கப்புறம் 1 கப் அளவு பாலாக்கீரையை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு இது போல் பொடியாக கட் பண்ணிவிட்டு எடுத்துருக்கேன். இப்போ இது கூடவே சேர்த்துக்கலாம். இதே முறையில் உங்களுக்கு விருப்பமான கீரைகள் எதுவாக இருந்தாலும் துவையல் செஞ்சு சாப்பிட்லாம், ரொம்பவே சுவையாக இருக்கும். இப்போ அடுப்பை ஹை ஃப்ளேமில் மாற்றிக்கோங்க. பாலக்கீரை ரொம்ப சீக்கிரமாகவே வெந்து வந்துடும். அதனால் 2லேருந்து 3 நிமிஷம் இது போல் கைவிடாமல் நாம் சேர்த்துருந்த எண்ணெய் மசாலா கூடவே நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. 3 நிமிஷத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா கீரை இது போல் நல்லா சுருண்டு வெந்து வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் கீரைக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. நான் 1/2 ஸ்பூன் அளவு கல் உப்பு சேர்த்துக்கிறேன். அவ்வளவுதான், கீரை எல்லாமே நல்லா வதங்கி வந்தாச்சு. இப்போ இந்த கீரையை முழுமையாக ஆற வச்சுட்டு ஒரு மிக்சி ஜாரில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு விழுதாக அரைச்சி எடுத்துக்கோங்க. கீரை அரைக்கும் போது தண்ணி சேர்க்கணுங்கிற அவசியம் இல்லை, உங்களுக்கு தேவைப்பட்டால் மட்டும் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. இது போல் கெட்டியான துவையெல்லாம் அரைச்சி எடுத்ததுக்கப்புறம் இதுக்கு ஒரு தாளிப்பு சேர்த்துடலாம். ஒரு கடாயில் 2 ஸ்பூன் தேங்காய் எண்ணெய், கொஞ்சமாக கடுகு, கருவேப்பிலை, 2 சின்ன வெங்காயத்தை தட்டிட்டு சேர்த்துக்கோங்க, ஒரு பச்சை மிளகாய். இது எல்லாத்தையுமே நல்லா தாளிச்சுட்டு இந்த கீரை கூடவே சேர்த்துக்கோங்க. அவ்வளவுதான், நல்ல டேஸ்டியான பாலாக்கீரை துவையல் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட நிறைய ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் டிஎம் ரெயின்போஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.